வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கடந்த 24 மணித்தியாலத்தில் ஏற்பட்ட வாகன விபத்தில் 5 பலி. கெஹிலியவின் மகனுக்கு சொந்தமான 2 சொகுசு வீடுகளை பயன்படுத்த தடை. சூட்கேஸிலிருந்து மீட்கப்பட்ட இளம் பெண்ணின் சடலம். சர்வதேச வர்த்தக கடன் வழங்குனர்களுடன் இலங்கை கொள்கை அளவில் இணக்கப்பாடு. நாடளாவிய ரீதியில் கடந்த 24 மணித்தியாலத்தில் ஏற்பட்ட வீதி விபத்துகளில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி காரைதீவு காவல்துறைக்கு உட்பட்ட அம்பாறை காரைதீவு வீதியில் ஏற்பட்ட விபத்தில் 14 வயதுடைய சிறுமியொருவர் உயிரிழந்தார். மாவடிப்பள்ளி பகுதியிலிருந்து சம்பாந்துறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று குறித்த வீதியில் பயணித்த உந்துருளியர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் உந்துருளியில் பயணித்த தந்தை மற்றும் மகள் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் சம்பாந்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையிலேயே குறித்த சிறுமி உயிரிழந்துள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை வவுனியா ஓமந்தை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளதாக ஓமந்தை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஓமந்தை எரிபொருள் நிலைப்பு நிலையத்துக்கு அருகில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. பன்றி கொய்தகுளம் பகுதியிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த உந்துருளி வீதியோரத்தில் துவிச்சக்கர வண்டியுடன் நின்றிருந்த ஒருவர் மீது மோதியதில் விபத்து நேர்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. விபத்தில் பலத்த காயமடைந்த 2 வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் குறித்த 2 ஏற்கனவே மரணமடைந்ததாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்தில் வவுனியா மற்றும் ஓவந்தை பகுதிகளைச் சேர்ந்த 46 வயதுடைய நபரொருவரும் 48 வயதுடைய நபரொருவருமே உயிரிழந்துள்ளார்கள். இச்சம்பவம் தொடர்பில் ஓமந்தை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை கிளிநொச்சி பிரதேசத்தில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் 22 வயதுடைய இளைஞரொருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி வட்டக்கச்சி வீதியில் பனங்கட்டி பாலத்துக்கு அருகில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் பயணித்த டிப்பர் ரக வாகனம் இளைஞர் மீது மோதியதில் அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் கிளிநொச்சி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ராம்புக்வெலவின் மகன் ரமித் ராம்புக்வெலவுக்கு சொந்தமான 2 சொகுசு வீடுகளை பயன்படுத்த தடை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விடுவித்த கோரிக்கையை பரிசீலித்த கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுளா திலரட்னா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ரமித் ராம்புக்வெல கொள்ளுப்பிட்டி பகுதியில் உள்ள சொகுசு வீடமைப்பு தொகுதியில் 2 வீடுகளை தலா 80 மில்லியன் ரூபாய் வீதம் 65 மில்லியன் ரூபாய்க்கு கொள்வனவு செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி சொத்து குவிப்பு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று மதியம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த கோரிக்கையை பரிசீலித்த உயர் நீதிமன்ற நீதிபதி டிசம்பர் 19 வரை சம்பந்தப்பட்ட சொகுசுக்கு தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை துறைப்பாக்கத்தில் பெண்ணின் சடலம் சூட்கேஸிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெண்ணொருவர் படுகொலை செய்யப்பட்டு அவர் சடலம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டுள்ளது. 32 வயதான தீபா என்ற பெண்ணே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவர் திருமணம் ஆகாதவர் என்பதும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு துண்டு துண்டாக்கப்பட்ட சடலத்தினை சூட்கேஸில் மறைத்து வீசி சென்ற சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுடன் ஏனைய சந்தேக நபர்கள் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பாதணிகளை கலட்டக்கூடிய வைத்தியரை தாக்கியமை தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குஜராத்தில் ஃபப் நகர் சிரோன் பகுதியில் தனியார் வைத்தியசாலையொன்றில் அவசர சிகிச்சை பிரிவில் பெண்ணொருவர் தலையில் ஏற்பட்ட காயத்திற்காக சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் பெண்ணின் உறவினர்கள் சிலர் பாதணிகளை அணிந்தபடி உள்ளே சென்றுள்ளார்கள். அப்போது அறைக்குள்ளே வந்த வைத்தியர் அவர்களிடம் பாதணிகளை வெளியே கலட்டிவிட்டு உள்ளே வருமாறு கூறினார். இதன்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் பெண்ணின் உறவினர்கள் சேர்ந்து ஆத்திரத்தில் வைத்தியரை கீழே தள்ளி அடித்து மிதித்தும் உள்ளார்கள். இச்சம்பவத்தில் வைத்தியரை தாக்கிய 3 பேரை காவல்துறையினர் பல்வேறு 3 பிரிவுகளில் கீழ் கைது செய்துள்ளனர். கனடாவில் தற்காலிகமாக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் ஒரு பகுதியாக வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கும் படிப்பு அனுமதிகளின் எண்ணிக்கையை மேலும் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இதனை அறிவித்துள்ளார். இதற்குமே இவ்வாண்டு வெளிநாட்டு மாணவர்களுக்கு 35% குறைவான அனுமதி வழங்கப்பட உள்ளது. அடுத்த ஆண்டு அந்த எண்ணிக்கை மேலும் 10% குறையும் என கனடா பிரதமர் ட்ரூடோ அறிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு கடற்பரப்புகளில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
திருகோணமலை, ஜின்னாபுரம் மற்றும் முல்லைத்தீவு கடற்பரப்புகளில் கடற்படையினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைதானவர்கள் 17 முதல் 45 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பொலனறுவை பகமுன பகுதியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலை ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமாக 500 ஊழியர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பகமுன காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆடை தொழிற்சாலையில் வழங்கப்பட்ட உணவை உட்கொண்ட பின்னரே இவர்கள் சுகையினமடைந்துள்ளதாக பகமுன காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் பகமூன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக பகமூன காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இச்சபை கூடியுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அவசியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. நாட்டில் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுதல், வேட்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல், வாக்கு எண்ணும் நிலையங்களை அண்டிய பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்துதல் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குதல் என்பன குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு தரப்பினர் பிரதானிகளுக்கு பணிப்புரை விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீர்ப்பனவு நிறுத்தப்பட்டிருந்த சர்வதேச இறையாண்மை பத்திரங்கள் தொடர்பாக சர்வதேச பிணையை கொள்வனவாளர்கள் மற்றும் உள்நாட்டு வங்கியுடன் அரசாங்கம் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றிருந்தது. 12.5 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான சர்வதேச இறையாண்மை பிணையாளிகளுக்கான கடன் மறுசீரமைப்புக்கான இணைக்கப்பாடு தற்போது ஏற்பட்டுள்ளது. இதன்படி வெளிநாட்டு பத்திர கொள்வனவர்களுக்கு 28% கழிப்பனவு வழங்கப்படும். எதிர்பார்க்கப்பட்டதை காட்டிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மேன்மையானதாக அமைந்தால் இந்த விகிதம் மாற்றி அமைக்கப்படும். இதே நேரம் இந்த இணைக்கப்பாட்டின் அடிப்படையில் உள்ளூர் வங்கிகளுக்கு 10% கழிப்பனவு வழங்கப்படுகிறது. அத்துடன் இறையாண்மை பத்திரங்களை கொள்வனவு செய்துள்ள வங்கிகள் அவற்றின் மொத்த பெறுமதியில் 70% டாலருக்கு மாற்றிக்கொள்ளவும் 30% ரூபாய் பங்குகளாக மாற்றிக்கொள்ளவும் முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சீனாவில் வங்கிகளிடமிருந்து அரசாங்கம் கடனாக பெற்றுள்ள 3.3 பில்லியன் டாலர்களுக்கான மறுசீரமைப்பு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. மியன்மாரில் உள்ள சைபர் மோசடி மையங்களுடன் தொடர்புடைய குற்றச்செயல்கள் தற்போது அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சு விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளம் தகவல் தொழில்நுட்ப நிபுணர்களை குறிவைத்து வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி மனித கடத்தல்கள் குற்றச்செயல்களில் ஈடுபடுத்தியுள்ளார்கள். இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய விசாரணைகளில் ஒரு ஆபத்தான போக்கை வெளிப்படுத்தியுள்ளது. தாய்லாந்து போன்ற நாடுகளில் அதிக வேதனம் பெறக்கூடிய தொழில்களை வழங்குவதாக உறுதியளித்து பின்னர் நேர்காணல் என்ற போர்வையில் துபாய் போன்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள். அவர்கள் அங்கிருந்து வலுக்கட்டாயமாக மியன்மாரில் உள்ள சைபர் மோசடி மையங்களில் பணிபுரிய வற்புறுத்தப்படுவதுடன் உடல் ரீதியான துஷ்பிரயோகங்களும் மற்றும் சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்படுகின்றார்கள். இவ்விடயம் தொடர்பில் தேசிய மனித கடத்தல் தடுப்பு பணிக்குழு சட்டவிரோத இடப்பெயர்வு கழிவுகளை பயன்படுத்துவதற்கு எதிராக கடுமையாக அறிவுறுத்தல் விடுவித்துள்ளது. இந்த நிலையிலேயே வேலை தேடுபவர்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா விசாவில் பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. பப்புவா நியூகினியில் நேற்று சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது. குறித்த நில அதிர்வு 6.0 மெக்னிட்யூட் அளவில் பதிவாகியுள்ளதாக ஜெர்மனி புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வினா பப்புவா நியூகினியில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுவிக்கப்படவில்லை. இதேவேளை இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர் ஒருவர் தமது வாக்கை செலுத்திய பின்னர் அதனை கையடக்க தொலைபேசியின் மூலம் படம் எடுத்தல், காணொளிகளை பதிவு செய்தல் மற்றும் அவற்றை சமூக ஊடகங்களில் பதிவு செய்வதில் தவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார். அவ்வாறான செயல்கள் சட்டவிரோதம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாக்கை செலுத்திய பின்னர் தாம் வாக்களித்த வேட்பாளரின் பெயரை வாக்களிப்பு நிலையத்துக்கு வெளியில் வந்து கூறுவது தேர்தல் சட்டத்துக்கு முரணானதாகும். எனவே குறித்த விடயங்கள் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் வாக்களிப்பு நிலையத்தில் புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல் அல்லது போதைப்பொருள் பாவனையுடன் வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்வது சட்டவிரோதமானது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.